ஏற்கனவே பரபரப்பாக உள்ள தமிழக அரசியல் நிலவரங்களை மேலும் பரபரப்பாக்கும் வகையில் டிவிகே எனும் தமிழக வெற்றி கழகத்தின் 107 சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திமுக, அதிமுக இணைந்து ஆட்சியை அமைப்பதற்கான எந்த ஒரு முயற்சியையும் முறியடிக்கும் நோக்கில் இந்த அதிரடி முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அவ்விரண்டு திராவிட கட்சிகளும் இணைந்து ஆட்சி அமைக்கவோ அல்லது அவர்களுக்கு ஆதரவளிக்கவோ போவதில்லை என்பதில் டிவிகே தலைவர் விஜய் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. கொள்கை ரீதியான அரசியலை முன்னிறுத்தி மக்களின் தீர்ப்பை மீண்டும் நாட தயார் என்பதை வெளிப்படுத்தவே இந்த ராஜினாமா முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மே 23 தேர்தலில் 108 இடங்களை வென்று தனிப்பெரும் கட்சியாக டிவிகே உருவெடுத்தாலும் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் இல்லாததால் விஜய் முதல்வராவது தள்ளி போகிறது. காங்கிரசின் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவளித்துள்ள போதிலும் அவருக்கு இன்னும் 5-6 இடங்களாவது தேவைப்படுகிறது. இருமுறை ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரிய போதும் இதுவரை எதுவும் நடக்கவில்லை. பதவியேற்புக்கான ஏற்பாடுகளும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் திரைமறைவில் திமுக, அதிமுக கைகோர்த்து ஆட்சி அமைக்கலாம் என கூறப்படுவதை அடுத்து இந்த ராஜினாமா திட்டத்தை விஜய் கையில் எடுத்திருப்பதாக தெரிகிறது. இது நடந்தால் தமிழகத்தில் ஒரே நேரத்தில் அதிகப்படியான இடைத்தேர்தல்கள் வர வாய்ப்புள்ளது. இது மாநில அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சமையலுக்கு நேரம் இல்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில்.